வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 85 உயர்வு. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் மொத்த பகுதிகளில் சுமார் 25% இடங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் நேற்று மாலை 6 மணி வரை 1297 குடும்பங்களை சேர்ந்த 4140 பேர் வெள்ளத்தால் பாதிப்பு. அடுத்த சில மணித்தியாலங்களில் கழனி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் எச்சரிக்கை. இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்திய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்களுடன் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்த விமானம். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 85 உயர்ந்துள்ளது. பல பகுதிகளில் தொடர்ந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. கண்டி காசகல பமனுபுர பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 12 பேர் காணாமல் போயுள்ளார்கள். பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் இதுவரை 35 பேர் உயிரிழந்து 27 பேர் காணாமல் போயுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கேகாலை புலத் கொகுப்பிட்டிய தேதுகல பகுதியில் 5 வீடுகள் மண் சரிவில் புதைந்து அதிலிருந்து 12 பேர் காணாமல் போயுள்ளனர். அந்த இடத்தை சென்றடைவதும் கடினமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி மாத்தலை கம்முடுவ பகுதியில் பதிவாகியுள்ளது. மழையின் அளவு 540.6 மில்லிமீட்டர் ஆகும். மேலும் மாத்தலை கந்தேனுவர கேகாலை டொத்தலை யோயா கண்டி நிலம்பே மாரசன் உள்ளிட்ட இடங்களில் 400 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. தித்வா புயலின் தாக்கத்தால் பல மாவட்டங்களில் இன்னமும் கடும் மழை பெய்து வருகின்றது. இதனால் மகாவலி, களனி, கடு, மாணிக்க கங்கை தாழ்நிலங்கள், தெதுரு ஊயா, மகா ஊயா, கலா ஊயா, மல்பத்து ஊயா சுற்றுப்பகுதிகள் பரந்தளவில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. களகங்கை பெருக்கெடுத்ததால் ரத்னபுரி மாவட்டத்தின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. அதே போல களுத்துறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலும் வெள்ளம் பெருமளவில் பரவி உள்ளது. மகாவலி கங்கை, பேராதனை மற்றும் நாவலப்பட்டிய பகுதிகளில் கூட வெள்ள நிலைமைகள் மோசமடைந்துள்ளன. இதற்கிடையில் அத்தனகல ஓயா தாழ்நில பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக கம்பகா நகரத்திற்கான விசேட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில மணி நேரங்களில் அத்தனகல ஓயா மற்றும் ஒருவல் ஓயா தாழ்நிலங்களில் கடும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மக்கள் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் மொத்த பகுதிகளில் சுமார் 25% இடங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் ஷர்லி குமார் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய விளக்கம் ஒன்றின் போது மின்சார விநியோகத்தை மீண்டும் சீரமைப்பது தற்போதைய சூழலில் மிகவும் சவாலான பணியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கிழக்கு, மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களை அண்மித்த பகுதிகளில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1,32,000 கிலோவாட் திறன் கொண்டு ரந்தனிகள ரந்தம்பி மகியங்கென மின்கம்பிகள் சில இடங்களில் முறிந்து வீழ்ந்துள்ளது. அந்த இடங்களை சென்றடைவதும் கடினமாக இருப்பதால் பழுது பார்த்தல் வேலைகள் தாமதமாகி வருவதாக கூறினார். இதற்கிடையிலே கொழும்பு துறைமுகத்தின் அனைத்து முனையங்களின் செயற்பாடுகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்தும் வகையிலே இந்திய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்களுடன் கூடிய விமானம் ஒன்று இன்று அதிகாலை இலங்கைக்கு வந்தடைந்தது. இந்த நன்கொடையில் 80 டன் எடையுள்ள சுகாதார பொருட்கள் அடங்கும் என்றும் இது இலங்கை விமானப்படையால் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கூடுதல் நிவாரணப் பொருட்களோடு மற்றும் ஒரு விமானம் இன்று முற்பகலில் இலங்கையை வந்தடையும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அறிக்கையின்படி நேற்று மாலை 6 மணி வரை 1297 குடும்பங்களை சேர்ந்த 4140 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலணை, சண்டிலிப்பாய், சங்கானை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து 32 குடும்பங்களை சேர்ந்த 106 பேர் பாதுகாப்பு நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேவையான சமைத்த உணவுகள் பிரதேச செயலகங்களின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு வீடு முழுமையாக சேதமும் 85 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அரியாலை, தொண்டமனாறு மற்றும் அராலி உவர்நீர் தடுப்பணைகளின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு தேவைக்கேற்ப மேலும் கதவுகளை திறக்க நீர்ப்பாசன திணைக்களம் தயாராக உள்ளது. எனவே தடுப்பணை அருகில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். வேலணை பகுதியில் புங்குடுதீவு குறிக்கட்டுவான் தரைப்பாதை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதோடு குறிக்கட்டுவான் வழியிலான குறிப்பாக நெடுந்தீவு, நயனாதீவு, எழுவதீவு, அனலத்தீவுகளுக்கான படகு சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. காரைநகர் பாலத்தின் கடல் அலையெழுதல் காரணமாக பயணிகள் அவதானத்தோடு நடமாட வேண்டியது அவசியம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வீடுகளை விட்டு வெளியேறும் மக்களுக்கான பாதுகாப்பு நிலையங்கள் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் திறக்கப்பட்டுள்ளன.
அந்த இடங்களுக்கு செல்ல பிரதேச செயலாளர் அல்லது கிராம சேவையாளர் உதவியை பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிறைமாத கர்ப்பிணிகள் அருகில் உள்ள வைத்தியசாலைகளில் தங்குமாறு சுகாதார பணிப்பாளர் முன்னெச்சரிக்கை அறிவுரை வழங்கியுள்ளதோடு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்போடு இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்த சில மணித்தியாலங்களில் களனி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக களனி மற்றும் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயம் அதிகரித்து வருவதால் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. களனி பிரதேச செயலக பிரிவின் கீழ் உள்ள மேவெல்ல பெத்தியாகுட சிங்கானமுல்ல பேலியகுட வலேகுட ஹினுப்புட்டிய வடக்கு மற்றும் தெற்கு உள்ளிட்ட கிராம சேவகர் பிரிவுகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக இடம்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில பகுதிகள் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக களனி பிரதேச செயலாளர் JADGS ரணசிங்க தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து இடம்பெறும் மக்களுக்கு தங்குமிட வசதிகள் கீழ்கண்ட பாதுகாப்பு முகாம்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. களனி ரஜமகா விகாரை, விகாரமாதேவி ஓய்வு மண்டபம், குருகுல மகாவித்தியாலயம், தர்மலோக மகாவித்தியாலயம், தர்மதாச மகாவித்தியாலயம், ஜெயதிலகராம வித்தியாலயம், வெதமுல்ல வித்தியாலயம், துட்டுகேமுனு வித்தியாலயம், வெளிவிவர விகாரை போன்ற இடங்களில் பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு முகாம்களில் குடிநீர், உணவு, மருத்துவ உதவி மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமும் மீட்பு பணி பிரிவுகளும் மக்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுதல்கள் வழங்கி வருவதால் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. எனவே அபாய நிலைகளில் இருக்கும் மக்கள் உடனடியாக குறித்த பாதுகாப்பு தங்குமிடங்களை நோக்கி செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. களனி பிரதேச செயலக பிரிவில் 4000 குடும்பங்களை சேர்ந்த 21,000 பேர் அனர்த்த நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை களனிகங்கை கரையை ஒட்டிய அங்கல்ல வீதி முழுவதும் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனுடன் அடுத்த சில மணித்தியாலங்களில் நாகலகமம் வீதியும் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் நிலவுகின்றது. இதனால் களனிகங்கை இரு கரைகளிலும் வசிக்கும் மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாகலகம் வீதி வெள்ளத்தில் மூழ்கும் பட்சத்தில் கொழும்பின் பல பகுதிகளுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அபாய பகுதிகளில் வசிப்பவர்கள் மீட்பு குழுவினரின் வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பான இடங்களுக்கு நகர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கடந்த சில நாட்களாக இலங்கையில் பரவி வந்த கடுமையான இயற்கை சீற்றம் தற்போது மெல்ல குறைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் ஏற்கனவே நிலைமை சீராக தொடங்கியுள்ள நிலையில் நாளை முதல் நாடு முழுவதும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகின்றது. இலங்கை அண்மித்திருந்த தித்வா புயல் தற்போது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் நவம்பர் 30ஆம் தேதி புயல் தமிழகத்தை தாக்கக்கூடும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வடமேல் மாகாணங்களில் தொடர்ச்சியான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை தொடர்கின்றது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகலாம். சப்ரகமுவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் நிலையில் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பல பகுதிகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இடைக்கிடையே காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தித்வா புயலின் தாக்கத்தால் நாடு முழுவதும் பல பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. மலையக பகுதிகளில் நாளாந்த வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடர்காப்பு முகாம்களில் தங்குமிட வசதிகள் மற்றும் அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கும் விமானப்படை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்றிரவு விமானப்படை தலைமையகத்திற்கு சென்று தனிப்பட்ட முறையில் மேற்பார்வை செய்திருந்தார். அங்கு அவர் தற்போதைய மீட்பு பணிகள் குறித்து விரிவான தகவல்களையும் அறிந்து கொண்டார். இதற்கிடையில் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் உள்ள கலாவுயா பாலத்தை அண்மித்த வெள்ளத்தில் சிக்கியிருந்த பேருந்தில் உள்ள பயணிகளை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. பெருக்கெடுத்த வெள்ள நீர் காரணமாக நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. மேலும் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி பயணிகளை மீட்க முயற்சித்த போதும் உயர்ந்த நீர்மட்டம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக அந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மீட்பு பணிகளை வலுப்படுத்துவதற்காக கடற்படையின் 3 விசேட அணிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் கடற்படை தளபதி அறிவித்துள்ளார்.